₹3000 ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை ஆலந்தூரில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 3 கடம்புடன் கூடிய பொங்கல் பரிசாக ரொக்கம் 3000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சருடன் துறை சார்ந்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் 2,22,91,710 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு குறிப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழுநில கரும்பு, ரொக்கம் ₹3000, விலையில்லா வேட்டி சிலைகள் அனைத்தும் பொங்கல் தொகுப்புடன் அனைத்து குடும்பத்தினருக்கும் வழங்கப்படுகிறது. பொங்கல் பரிசு விநியோகத்திற்காக கடந்த சில நாட்களாக அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு எந்தெந்த தேதியில் வழங்கப்படும் என்ற விவரங்களோடு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. டோக்கன்கள் பெறப்படாதவர்கள் அந்தந்த நியாய விலைக் கடைகளை அணுகி எந்த நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்கான டோக்கன் பணிகள் அனைத்தும் நேற்று முழுமையாக முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினத்திலும் முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கி வருகின்றார். முதலமைச்சர் இந்த விழாவை தொடங்கி வைத்த உடனே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலைக் கடைகளிலேயும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் முழுமையாக தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்குவதற்காக அனைத்து நியாய விலைக் கடைகளுமே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளுக்குமே பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்குவதற்கான அனுப்பி வைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. அடுத்து, அதாவது 13ஆம் தேதி வரை இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் 9, 10, 11 ஆகிய 3 நாட்களில் நியாய விலைக் கடைகள் முழு நேரமாக செயல்படும் என்றும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கான தங்களது பரிசு தொகுப்புகளை பொதுமக்கள் முழுமையாக பெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வினை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் தொடங்கி வைத்தது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைகளில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வு தொடங்கும் என்றும் மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ₹3000 வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தவுடனே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பரிசு தொகுப்புகள் வழங்கும் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஹரிஹரன்? பரிசு தொகுப்பை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிற ஆலந்தூரில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைகளில் முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர், துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் என அறிவித்த உடனே அனைத்து இடங்களிலேயே டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அந்த எந்தவித நியாய விலைக் கடைகளில் எந்தவித சிரமமின்றி பொதுமக்கள் பரிசு தொகுப்புகளை பெறுவதற்காக முழுமையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. பரிசு தொகுப்பை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ பச்சரிசி, விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். சென்னை ஆலந்தூர் நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ₹3000 ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து தற்போது மக்கள் பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். ₹3000 ரொக்க பணம், இலவச வேட்டி சேலை, பொங்கல் தொகுப்பு, கரும்பு என தமிழ்நாடு அரசு பொங்கலை சிறப்பாக கொண்டாட இதோ மக்களுக்காக தருகிறது. தொடர்ந்து ஆஷிகா அவரின் மகள் நசீரா பாத்திமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.